நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. NMMS தேர்வில் சிகரம் தொட்ட சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா. தென்காசி பள்ளி கல்வித்துறை சார்பில் தென்காசி மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய வருவாய் வழி திறனாய்வு தேர்வு 2024-2025 கல்வியாண்டில் தேர்வு எழுதி சிறப்பிடம் பிடித்த 4 ஆண்டுகளில் 48,000 அரசின் உதவித்தொகை பெற இருக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 120 நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளை சார்ந்த 368 மாணவர்களுக்கு பாராட்டு விழா ECE அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. இவ்விழாவிற்கு முதன்மை கல்வி அலுவலர் ரஜினி தலைமை தாங்கினார். மாவட்ட கல்வி அலுவலர் அமலா தங்கத்தாய், தென்காசி நகர்மன்ற தலைவர் ஷாதிர் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். உதவி திட்ட அலுவலர் மீரான் அனைவரையும் வரவேற்றார். மாவட்ட ஆட்சித்தலைவர் AK கமல் கிஷோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிகரம் தொட்ட சாதனையாளர்களுக்கு பரிசும் பாராட்டி சான்றும் சிறப்பிடம் பெற்ற புனித அருளப்பன் மேல்நிலைப்பள்ளி ஆவடியனூர், AVS உயர்நிலைப்பள்ளி புளியங்குடி, ஸ்ரீ சிவசைலநாதன் நடுநிலைப்பள்ளி நெடுவயல், பரமானந்த நடுநிலைப்பள்ளி புளியங்குடி உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளுக்கு கேடயமும் வழங்கி வாழ்த்தினார். குறிப்பாக மாநில அளவில் 6ஆம் இடம் பெற்றமைக்காக மாவட்ட ஆட்சியர், முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்ட அனைவரையும் பாராட்டினார். மாணவர்களுக்கு பல்வேறு தன்னார்வ அமைப்புகளிடம் உதவி பெற்று தொடர்ந்து பயிற்சியை நடத்தி வந்த வாசுதேவநல்லூர் வட்டார கல்வி அலுவலர் மாரியப்பன் பாராட்டப்பட்டார். பணி நிறைவு மாவட்ட கல்வி அலுவலர் ஜெயபிரகாஷ் ராஜன், எவரெஸ்ட் கல்வி குழும தாளாளர் டாக்டர் முகதீன் அப்துல் காதர், தென்காசி ஆகாஷ் அகாடமி பொது மேலாளர் செந்தில்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இளஞ்சி RP பள்ளி ஆசிரியர் சுரேஷ்குமார் தொகுத்து வழங்கினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர் ஷா.